திருகோணமலை மூதூரில் தனது பாட்டிமாரை கொலை செய்த சிறுமியின் வாக்கு மூலம் பாசம் காட்டாத நாளையே கொலை செய்தேன் அதிர்ச்சி தகவல். மூதூர் தஹாநகர் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார்கள். சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி திருமதி தன்சிங் பௌஷாம், சட்ட வைத்திய அதிகாரி, போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த சம்பவத்தில் ஸ்ரீதரன் ராயேஸ்வரி, சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மூதூர் தஹாநகர் பகுதியைச் சேர்ந்த குடும்ப நல மருத்துவராக கடமையாற்றி வரும் ஸ்ரீதரன் தர்சினி என்பவருடைய வீட்டிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற தினமான இன்று அதிகாலை ஸ்ரீதரன் தர்சினி மூதூர் வைத்தியசாலையில் வியாழக்கிழமை இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலையில் குறித்த வீட்டில் 15 வயதான அவரது மகள், தாயாரான ஸ்ரீதரன் ராயேஸ்வரி மற்றும் பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் மாத்திரம் வீட்டில் இருந்துள்ளார்கள். இந்நிலையில் அதிகாலை வேளை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்கள் கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் 15 வயதான மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதன்போது குறித்த கொலை சம்பவங்கள் தொடர்பில் குறித்த சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அவம்மா தனக்கு ஒரே பேசுவதாகவும் தன்னில் பாசம் இல்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் குறித்த சிறுமி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.